பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கி உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். ஜூலை 12 டீன்ஸ் கூட வந்து இந்தியன் 2வும் வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்க அப்படி சொல்றீங்க. எல்லாரும் ஊர்ல என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் 2 ஓட டீன்ஸ் வருது, எப்படி சமாளிப்பீங்க? பட் எப்படி அவங்க சமாளிப்பாங்கன்னு தெரியல. இப்போ டீன்ஸ் கூட இந்தியன் 2 வந்ததுன்னா இப்படி நான் பேசுறேன்ல, இது சும்மா ஃபன்னுக்காக பேசுறேன். அதுல வந்து என்ன திமிரியா அவனுக்கு நான் சொன்னேன், ஒரே படம் மாதிரி மறுபடியும் படம் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து புதுசா ட்ரை பண்ணுவேன். உடனே அவங்க என்ன பண்றாங்க, அரண்மனை எடுத்து போட்டு அடுத்தடுத்த பார்ட் பண்றது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சுந்தர்சி அரண்மனை எல்லாம் போட்டு கீழே என் பேரை போட்டுறாங்க. இப்போ இளையராஜா சார் வந்து சமீப காலமா வந்து அந்த காப்புரிமை விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முன்வைக்கிறாரு. அதுக்கு உங்களுடைய பார்வை இதில் என்னது? அவர் மேல நான் வச்சிருக்க பக்தி என்னன்னு உலகத்துக்கே தெரியும். இன்னொன்னு போடுறாங்க, ஒரு பல்லவிக்கும் சரணத்துக்கும் நடுவில் இருக்கிற பேக்ரவுண்ட்ல பிஜிஎம்ல அவர் பண்ணிருக்க ஒரு வயலினோட இன்டர்லூட் எப்படி இருக்கு, அதெல்லாம் இன்னைக்கு வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தனி மனித மூளைக்குள்ள இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் அவருடைய கர்வம் கம்மின்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் கொஞ்சம் அகந்த பிடிச்ச, நான் எப்படி வேணாலும் வாழ்வேங்க. நான் அமிச்ச ஒரு மியூசிக், அதை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்காட்டி போங்க, அவ்வளவுதான். சரி, இப்ப வந்து விஜய் அரசியல் வந்து பேசுனீங்க. இப்ப நாங்க முன்னாடி கேள்விப்படுற விஷயங்கள் வந்து அவர் கூட இணையறதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யார் கூட? விஜய் கூட. எனக்கா? விஜயோட இணைஞ்சு ஒரு படம் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் பேசணும். அரசியலுக்கு வராருன்னும் போது அவருக்காக இப்போ வந்து குழந்தைகளுக்கான படம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்க குழந்தைகளுக்காக வந்து நீங்க திரும்பவும் வந்து திருமண வாழ்க்கையில சீதா மேம் கூட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் நினைக்கிறேன் இப்போ வந்து எங்க குடும்பமாவே நாங்க எல்லாரும். இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. தினமும் புதுசா ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா ரொம்ப சில பேர் மட்டும்தான் சினிமாவால் நான், சினிமாவுக்காக நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டெடிகேட்டடா இருப்பாங்க. ஸோ அப்படியான ஒரு செலிபிரிட்டி தான் இன்னைக்கு நம்ம கூட கெஸ்டா இருக்காரு. ஸோ இட்ஸ் நன் அதர் தென் ஆக்டர், டைரக்டர் பார்த்திபன் சார். வணக்கம் சார். வணக்கம். இந்து தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பாருங்கள் டீன்ஸ், சும்மா ஒரு விளம்பரதாரர்கள் அளிக்கும் நிகழ்ச்சி மாதிரி. சார், இப்போ வந்து நம்ம டீன்ஸ்க்காக வந்திருக்கோம். தமிழ் சினிமாவில் வந்து ரீசெண்ட் டேஸில் ஒரு கமெண்ட் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. அதாவது வந்து வைலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ஃபேமிலியாக நம்ம போய் படம் பார்க்குறதோ இல்லை குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கோ, ஆனால் படங்கள் வந்து இல்லை, நிறைய வைலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படியான ஒரு சூழலில் வந்து ஒரு முழுக்க குழந்தைகளை வச்சு ஒரு படம் வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஒரு தாக்கம் தான் உங்களுக்கு இந்த ஒரு ஐடியாவுக்கான ஒரு உந்துதலாக இருந்துச்சா, இல்லை எப்படி வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க? நல்ல கேள்வி. அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன அந்த சினிமாவுக்காக நான், சினிமாவில் நான், அது ரொம்ப நல்லா இருந்தது. பழைய எக்ஸ்-சிஎம் அவர்களை ஞாபகப்படுத்துச்சு. அப்புறம் டீன்ஸ் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிற படம் இல்லை, குழந்தைங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிற படம். ஓகே. ஸோ அந்த அளவுக்கான ஒரு படம் இந்த படம். நிஜமாவே குழந்தைங்க தான் இந்த படத்தை முதல்ல பார்க்க ஆரம்பிக்கணும். நான் இவங்க 2-3 தடவை ஷோ போடும்போது எல்லாரும் சொல்கிறது வந்து, பசங்களுக்கு இந்த படம் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பிடிக்கும். ஏன்னா பசங்க தான் புத்திசாலி. இந்த படத்தில் புத்திசாலித்தனமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த படத்துக்கு முதல் முறையாக ஒரு க்ளீன் யூ வாங்கியிருக்கேன் நான். ஓகே. யூ நான் வந்து அதில் ரொம்ப கீனாக இருந்தேன். க்ளீனாக இல்லை, அதில் ரொம்ப கீனாக இருந்தேன் நான். எப்படியாவது இந்த படத்துக்கு யூ வரணும். அப்போ தான் எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு முதல்ல நமக்கு கொஞ்சம் வயசாக அல்லது சினிமாவிலேருந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப பின்தங்கிடுவோம்னு நினைக்கிறாங்க. என் ரூம்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் ஹாலிவுட் டைரக்டர்ஸ். நான் சொல்கிறது பாருங்கள், மணி அடிக்குது பார்த்தீங்கன்னா, அதான் உண்மை. ஹாலிவுட் டைரக்டர்ஸ் எல்லாம் 80-85 வயசில், கிளின்ட் ஈஸ்ட்வூட்லாம் 85 வயசில் டைரக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. நம்ம அப்படி ஒதுக்கிறதே கிடையாது. அவங்களும் ஒதுங்கிறதே கிடையாது வாழ்க்கையில். 65 வயசுலையும் பிள்ளைங்களை பெற்றுக்கிறானுங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க எதையுமே ஒதுக்கிறது கிடையாது. நம்ம தான் மற்றவனை ஒதுக்குறதுல ரொம்ப குறியாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளே வந்து ரொம்ப இளமையாகவும் காமிச்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது. டீன்ஸ் வந்து இன்னொரு ஸ்டெப் அஹெடாக இருக்குது. அதாவது அந்த டீன்ஸ்க்கான உலகம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சுவாரஸ்யமானது. அதுவும் இந்த காலத்தில் வந்து டீன்ஸோட உலகமே வந்து வேறையா இருக்குல்ல. நம்ம பார்த்து வளர்ந்தது அப்படிங்கிறது வேற, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களோட காலம் அப்படிங்கிறது வேற. இப்போ நான் சொல்கிறது அவங்களுடைய உலகத்துக்குள்ளே இருக்கிற காலம் தான். நான் இந்த படம் எழுதும்போது முதல் வரி வந்து தி ஆர் நாட் கிட்ஸ் எனிமோர். அந்த படம் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் சிறு பிள்ளைத்தனமாலாம் எங்களை பார்க்காதீங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்கன்றதுக்காக சிறு பிள்ளைத்தனமாக இருப்போம்னு நீங்கள் நினைக்காதீங்க. எங்கள் உலகம் வேறு. நாங்கள் வந்து மொபைலில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த முழு உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். சினிமானா எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த படத்தில் நடித்த பசங்களாம் அந்த படத்தை பார்த்துட்டு, அங்கிள் இது ஒரு ஹாலிவுட் லெவலில் இருக்கு அங்கிள் இந்த படமே. நடிச்சவங்களோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து அதுதான். ஏன்னா அவங்க வந்து படம் நடிக்கும்போது நடிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய கவனமாக இருக்கும். ரிசல்ட்டாக அது என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அப்படின்ட்டு எதுக்கு சொல்ல, வி ஆர் நாட் கிட்ஸ் எனிமோர் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த படம்
அவங்களுடைய உலகத்தில் தைரியம் ஜாஸ்தி. ஒய் நாட், நம்ம ஏன் இதை ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி போகிறாங்க. போனால் ஒரு பிரச்சனையில் மாட்டுறாங்க. அதில் பெரியவங்க மாட்டினாலும் தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பயங்கர சுழற்சிக்குள்ளே போய் மாட்டுறாங்க. ஒரு 10-15 பேர் பேசிட்டே நடந்து வரும்போது, இப்போ நம்ம ரெண்டும் பேசிட்டே இருக்கோம், நான் கொஞ்சம் திருப்பி பார்த்துட்டு உங்களை பார்க்கத்தான் இங்கே காணோம்னா இவ்வளோ பக்கத்தில் சுற்றி முற்றி மறைகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நிழல் கிடையாது, இரவு கிடையாது. எப்படி மறைஞ்சிருப்பாங்க? இந்த சஸ்பென்ஸ் இன்டர்வல் வரைக்கும் நீடிக்குது. இன்டர்வல் வரைக்கும் டெஃபினட்டாக யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிரச்சனையில் அந்த குழந்தைங்க தாங்களே சமாளிக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறத நான் கொண்டு போய் கடைசியில் அவங்களே சமாளித்து எப்படி சாதிக்கிறாங்கன்றதான் இந்த படத்தோட விஷயம். இந்த மாதிரிலாம் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரதெல்லாம் வந்து இவர் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் தான். இவர் ஒரு மெயின் ஹீரோலாம் கிடையாது. இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே அந்த 13 குழந்தைங்க. நான் அவங்கள அப்படி குழந்தைங்களா தான் பார்க்குறேன். அவங்க அப்படி குழந்தைங்களா இருக்கிறது கிடையாது. அவங்க எல்லாம் பெரிய மனுஷனுங்க அந்த மாதிரி. ஸோ இந்த படம் வந்து அந்த உலகத்தோடு தான் டீல் பண்ணுது. ஓகே சார், இப்போ உங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் டிரெக்டராக கொடுத்த படங்களுக்கு வந்து ஒரு குட்டி கேப் வந்து இருக்கும், ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இரவின் நிழலுக்கு அப்புறம் டீம்ஸ் வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்துச்சு அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணும்போது தெரியுது. ஸோ உங்களுக்கு மற்ற படங்களை டிரெக்ட் பண்ணுறத விட இந்த படத்தில் வந்து வேலை கம்மியாக இருந்துச்சா? நிச்சயமாக கிடையாது. இந்த படத்தை நான் வந்து ஒரு 3-4 மாதத்தில் பண்ணிடலான்னு பார்த்தேன். 18 மாதம் ஆயிருக்கு. ஓகே. மிஞ்சி போனால் ஒரு குழந்தை வந்து 10 மாதத்துல தான் பிறக்கும். மேபி இது 13 குழந்தைங்கிறதுனால எனக்கு 18 மாதம் ஆயிடுச்சு அப்படிமா தெரியல. நான் வந்து என்னுடைய 3 குழந்தைங்க மாதிரி தான் இந்த 13 குழந்தைங்களும். ஸோ நான் டெவலப் ஆயிருக்கேன். 3 குழந்தைங்கலேருந்து 13 குழந்தைங்களுக்கு அப்படியே டெவலப் ஆயிருக்கேன். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது என்ன சந்தோஷமாக இருந்ததுன்னா, வேற ஒரு உலகத்தோட, வேற ஒரு மைண்ட் செட்டோட, ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணுறது வேற. அவங்க வரும்போது ஆல்ரெடி ஒரு ஃபுல்ஃபில்டாக வருவாங்க. நான் வந்து ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்லாம் வருவாங்க. அவங்கள அடக்கி சமாதானப்படுத்தி சமநிலைப்படுத்தி இவங்களை நடிக்க வைக்கிறது. பட் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒன்றுமே இருக்காது. அவங்க பாட்டில் எம்டியாக வருவாங்க, நம்ம என்ன சொல்லி கொடுத்தா பண்ணலான்றது. அதனால் இவங்க 2 பேரும் டீல் பண்ணுறதுல இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. படம் பார்த்தோன்னா அந்த பிரமிப்பு அவங்களுக்கே தாங்கலை. படம் நடக்கும்போது இவங்க எல்லாருக்கும் சண்டை மனசுக்குள்ளே. நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா, நம்ம ஃப்ரண்ட் ரோவில் வந்து நிற்போமா இல்லையா. அப்புறம் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நம்ம ஒரே பொண்ணோட சீன் எடுத்துகிட்டு இருப்போம். அதாவது ஒரு பையனோட சீன், அந்த சீனே பெரிய சீனாக இருக்கும், எடுத்துகிட்டு இருப்போம். அப்போ இவங்கெல்லாம் ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க, நமக்குலாம் இந்த படத்தில் ரொம்ப வேலை கம்மி போல இருக்குன்னு. அப்புறம் இந்த படம் பார்த்தவொன்னே தான் 13 பேருக்கும் அதில் ஈக்குவலான ஒரு பார்ட் இருக்குன்றது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ ஜூலை 12 வந்து படம் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜூலை 12 டீன்ஸ் கூட வந்து இந்தியன் 2வும் வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, டீன்ஸ் கூட இந்தியன் 2 வருதுன்னு. இப்போ எல்லாரும் ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் 2வோட டீன்ஸ் வருது, எப்படி சமாளிப்பீங்க? நீங்கள் சொல்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பட் எப்படி அவங்க சமாளிப்பாங்கன்னு தெரியல. இப்போ டீன்ஸ் கூட இந்தியன் 2 வந்ததுன்னா, இப்படி நான் பேசுகிறேன்ல, இது சும்மா ஃபன்னுக்காக பேசுகிறேன். இல்லாட்டி அந்த இடமே ரொம்ப இறுக்கமாயிடுங்கிறதுக்காக. அதில் வந்து என்ன திமிரியா அவனுக்கு, அவன் அப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், ஒரே படம் மாதிரி மறுபடியும் படம் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணுவேன். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அரண்மனை எடுத்து போட்டு அடுத்தடுத்த பார்ட் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சுந்தர்சி அரண்மனை எல்லாம் போட்டு கீழே என் பேரை போட்டுறாங்க. அது என்ன ஆகுனா, நான் என்ன பேசுகிறேன்னு தெரிய மாட்டேங்குது, அது வேற ஒன்றா அது மாறிடுது. அதனால் யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னீங்களே, எதிர்கொண்டேன்னு சொன்னீங்களே, இப்போ இந்தியன் 2 கூட டீன்ஸ் ரிலீஸ் ஆகுது, எப்படி சமாளிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்களே. ஸோ உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருந்துச்சு அதை கேட்கும் போது? எனக்கு என்கிட்ட ஒரு வாள் இருக்குது, அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இந்த வாளை வச்சுட்டு இந்த கேமுக்குள்ளே நான் போகிறேன். இவ்வளோ தான் நான் விளையாட போகிறது. அவர்கிட்ட என்ன வாள் இருக்குது, அதில் என்ன ஷார்ப்னஸ் இருக்குது, அதில் என்ன விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நானும் அவரும் கத்தி சண்டை போட போகிறது கிடையாது. நான் போய் தனியாக ஒரு கிரவுண்டு, அவர் போய் தனியாக ஒரு கிரவுண்டு. அது கிரிக்கெட் ஆடினா நான் கில்லி தாண்டா ஆட போகிறேன். வேற பிளே, வேற கேம், வேற தேட்டர். இதில் எங்கேருந்து வந்தது போட்டி? இப்போ கமல் சார் படமும் ரஜினி சார் படமும் ஒன்றா வந்ததுன்னா அதை போட்டின்னு சொல்லலாம். கமல் சார் படமும் விஜய் சார் படமும் 2 ஒன்றா வந்ததுன்னா கூட போட்டின்னு சொல்லலாம். நம்மளை அந்த போட்டி லிஸ்ட்லேயே எடுத்துக்க முடியாது. நான் அந்த லிஸ்ட்டில் இருக்க மாட்டேன் நம்பிக்கிட்டு தான் அதுக்குள்ளே வரேன். இவர் எதுக்கு போட்டியாக போகிறாருன்னு அவங்களா கேட்டுட்டு இருக்காங்க. எது போட்டி போடும்னா, அங்கே கண்டென்ட் வந்து போட்டி போடும். அது வந்து நான் சொன்னாலும், எவ்வளோ தன்னடக்கமாக நான் சொன்னாலுமே, அங்கே என்ன வரும்னா, படத்தோட கண்டென்ட் என்ன இருக்குது. இப்போ எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, இது கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு போல இருக்கு, அதனால தான் இவன் வரான் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அது இல்லாமல் நான் அந்த போட்டிக்குள்ளே வரவும் மாட்டேன். ஸோ அதனால் இதை நான் ஒரு போட்டியாக எடுத்துக்கல. என்னுடைய படத்துக்கு எனக்குரிய மரியாதை எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். சூப்பர். ஸோ கொஞ்சம் வந்து பின்னோக்கி போனோம்னா, உங்களுடைய முதல் படம் புதிய பாதை வெர்சஸ் அபூர்வ சகோதரர்கள் அப்படின்னு ஒரு பிளேஸ் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து டீன்ஸ் வெர்சஸ் இந்தியன் 2 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த காலகட்டம்ல வந்து உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க. ஸோ அப்பைக்கும் இப்போக்கும் ஏதாவது வித்தியாசம் அப்படிங்கிறத ஃபீல் பண்றீங்களா? வயசு குறைஞ்சிருக்கு. அப்போ எனக்கு வந்து 30 இருந்தது, இப்போ டீன்ஸ் 13 ஆயிருக்கு, அவ்வளோதான். ஓகே.
நான் மனசளவில் அப்படிதான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் நினைக்கிறேன். பரவாயில்லையே, அப்போ எடுத்த படத்தை விட அது ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஃபிலிம். இப்போ நான் குழந்தைங்களுக்கான ஒரு படம் எடுக்கிறேன், அதனால கொஞ்சம் இளமையா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை. அப்போ என்னுடைய பொருளாதாரம் அதில் எதுவுமே சம்மந்தப்படாது. புதிய பாதை அப்போ மிஸ்டர் சுந்தரம்ன்ற ஒரு ப்ரொடியூசர் என் மேலே வச்ச நம்பிக்கையில் ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் தோல்வி அடைஞ்சா எனக்கு என்ன ஆகும்னா படம் கிடைக்காது, அவ்வளோதான். பட் இப்போ இந்த படம்ன்றது அது முழுக்க முழுக்க அதோட பொருளாதார சுமை எல்லாம் என் தலையில தான் இருக்கு. இத்தனை கோடி ரூபாய் போட்டு இவ்வளோ பெரிய ரிஸ்க் இதில் எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ஒன்று இருக்குது எனக்கு. அதுக்காக காலையில் மத்தியானம் சாயங்காலம் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி 3 தடவை படம் பார்க்குறேன். நான் என் படத்தை மட்டுமே பார்க்குறேன். எங்கேயாவது கொஞ்சம் அந்த படத்தை எட்டி பாருங்கப்பா, அந்த படம் எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த படம் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னா நம்ம படத்தை விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கறது இல்லை. அந்த படம் எவ்வளோ பெரிய படமாக தான் இருக்கும். ஏன்னா அது பெரிய படமாக இருக்கணும், அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வேற, இண்டஸ்ட்ரியாக நம்ம அதை பார்க்கணும். ஒரு வருஷம் பூரா குறைஞ்சபட்சம் இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஓடுற படங்களோட விஷயம். இப்போ கருடன், மகாராஜா, அரண்மனை, இந்த மாதிரி ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் அந்த ஹிட் லிஸ்ட்டில் இருக்குது. மீதி எல்லாமே அப்படி இல்லை. அப்போது இந்தியன் 2 ஜெயிக்கணும், அப்போ தான் லைக்காவில் இன்னும் நிறைய படம் எடுப்பாங்க, அந்த மாதிரி யோசிக்கிறவன் நான். ஒரே நேரத்தில் 2 படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுறதுக்கான அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கிற நாடு நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகமே அப்படிதான். அதனால அந்த படமும் ஓடணும், என் படமும் ஓடணும். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்களே சார், இப்போ சில படங்கள் தான் அந்த ஹிட் லிஸ்ட்ல சேருது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா நிறைய மலையாள படங்கள் பக்கம் ஒரு சிம்பிள் நாட் தான், ஆனா பயங்கரமா ஹிட் ஆச்சு. ஸோ ஆடியன்ஸுக்கு இங்க தமிழ் சினிமால என்ன குறையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த வருஷம்? அந்த குறையை போக்குறதுக்கு தான் டீன்ஸ் வருது. இப்போ நீங்க சொல்றீங்களா ரொம்ப சிம்பிள் நாட் எடுத்துட்டு ஒரு படமா வருதுன்னு, இதுதான் என்னுடைய ஆரம்பத்திலேருந்து என்னுடைய விருப்பமே. ரொம்ப சிம்பிள் நாட் எடுத்துட்டு அப்படிதான் அந்த டீன்ஸ் இருக்கு. நீங்க படம் பார்த்தோன்னா உணர்ந்துருவீங்க. அப்புறம் இந்த படத்தில் என்னோட ஒர்க் பண்ணவங்க இன்றைக்கி படம் பார்த்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னா, சார் நீங்கள் சொல்லும்போது இவ்வளோண்டா சொன்னீங்க, நான் நினைப்பேன் இதை எப்படி ஒரு படம் எடுப்பார். ஒரு வீட்டை விட்டு பசங்க ஒரு 13 பேர் போகிறாங்க, ஒருத்தராக மிஸ் ஆகிட்டு இருக்காங்க, என்ன ஆகுது? இவ்வளோ தான் நாங்கள் சொன்ன கதை. இந்த கதையை வச்சுட்டு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியாக இருந்தது. அந்த மாதிரி தான் இதுவும். நிறைய மலையாள படங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனு ஆரம்பத்துலேருந்து. 1 முதல் 0 வரையான ஒரு படம் இருக்குது. அந்த மாதிரி சில படங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அப்போ நான் நினைப்பேன், எப்படா இதோடு சின்னோண்டு விஷயத்தை வச்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு படம் எடுக்கிறாங்க. அப்படி தான் ஒத்த செருப்போம். இவ்வளோண்டு கதை தான் அந்த கதை. ஒருத்தனை விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறாங்க, சாயங்காலம் அவன் திரும்பி வருவான். அதுக்கு நடுவில் அவன் என்ன பேசினான், என்ன சொன்னாங்க, ஏன் திருப்பி அமைச்சாங்க, இவ்வளோ தான் ஒத்த செருப்பு. ஸோ அந்த மாதிரி நான் எடுத்து பழக்கப்பட்டவன் தான். டீன்ஸும் அந்த மாதிரியான ஒரு விஷயம். டெஃபினட்டாக அந்த மாதிரி வரிசையில் இந்த படம் இடம்பெறும். சார் இப்போ சொன்னீங்க இந்த சிம்பிளான கதையை நம்ம படமா இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மலையாள படங்கள் அந்த ஒரு ட்ரெண்டை உருவாக்குறதுனால மேபி தமிழ் சினிமா அதை நோக்கியோ, தமிழ் சினிமாவோ இல்லை ஆர்டிஸ்ட் டிரெக்டர்ஸ் அதை நோக்கி போகலாம். ஸோ இந்த ஒரு இது நம்ம முன்னாடியே ஏன் எடுக்கல அப்படிங்கிற விஷயம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு ஹெவியான ஒரு கதைக்களம், ஒரு ஆக்ஷன் சாங்ஸ் அப்படிங்கறது எடுத்துட்டு இல்லாம ஒரு சிம்பிளான நாட் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? ஹவுஸ்ஃபுல் அந்த மாதிரி ஒரு கதை தாங்க. ஹவுஸ்ஃபுல்லும் ரொம்ப சின்ன நாட்டு தான் அது. ஒரு தியேட்டருக்குள்ள பாம்பை வச்சிடுறாங்க, மக்களுக்கு ஒருத்தர் கூட பாதிப்பு ஏற்படாமல் அவங்கள வெட்டி வெளியில் கொண்டு வராங்க. அதனால தான் அந்த படம் அந்த காலகட்டத்தில் ஓடலை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டு படம் பண்ணி நமக்கு பழக்கம் இல்லை. கதை திரைக்கதை வசனம் இயக்கம்ங்கிற ஒரு படம் ரொம்ப சின்ன நாட்டு. ஒரு டைரக்டர் அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரோட உட்காந்து கதை யோசிக்கிறாரு, கதை வரல, இவ்வளோதான் படமே. கடைசி வரைக்கும் கதை வர மாட்டேங்குது. அதை போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னால் நாளைக்கு சொல்கிறேன்றாரு, ஃபோன் வருது, அதோட கட்டு. ஒரு பெருங்கதை இல்லை. பெருங்கதை எனக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், நாட்டாமை மாதிரி பெரிய பெரிய படங்கள் நான் பண்ணதுக்கு ரீசன் ஒரு பெரிய கதை மேலே எனக்கு அவ்வளோ பெரிய விருப்பம் இல்லை. இருக்கிற 2 மணி நேரத்தில் எப்படி அவ்வளோ பெரிய கதையை சொல்ல முடியும்? ஒரு சின்ன உணர்வை வெளிப்படுத்துறதுக்கே சினிமாவில் நமக்கு அவ்வளோ ஸ்பேஸ் வேணும். அதனால் என்னுடைய ரூட் நீங்கள் சொல்கிற அந்த ரூட்டு தான். அஞ்சல் பெட்டி 520ன்னு ஒரு படம் 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட தமிழ் படத்துலேயே ரொம்ப சின்னோண்டு நாட்டை வச்சுட்டு படம் பண்ணியிருக்காங்க. அதனால் இது புதுசு கிடையாது. இப்போ மலையாள படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் படம் மாறிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நம்மளும் அந்த மாதிரி நிறைய படங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லை இப்போ மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல வரல, அந்த ட்ரெண்ட் ஹிட் ஆக்குறாங்க இல்லையா, அதுவே நம்ம முன்னாடி சில படங்கள் பண்ணியிருந்தோம், ஏன் இப்போ எடுக்கலை அப்படிங்கிற விஷயம் தான் கேட்குறேன். ஆமாம், அது ஹிட் ஆகுறதுங்கிறது எப்போவுமே கேரளாவில் ஒரு விதமான படங்கள் ஆரம்பத்திலேயே அவங்க பழகிட்டாங்க. அவங்க ரொம்ப எஜுகேட்டடான பீப்புள். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நிறைய படித்து நிறைய நாவல்கள் படமாக வருது. அது எல்லாமே மலையாளத்தில் ரொம்ப சுலபமாக ஆரம்பத்துலேருந்து நடந்துட்டுருக்கு. செம்மீன் மாதிரி படங்கள்லேருந்தே நடந்துகிட்ருக்கு அந்த விஷயம். நம்ம டியூன் ஆகிறதா. நம்ம இன்னமும் எந்த படம் ரொம்ப சக்ஸஸ் ஆகுதுன்னா, பிஎன்சின்னு சொல்லப்படக்கூடிய இடங்களில் ஓடக்கூடிய படங்கள் தான் இப்போது நமக்கு பெரிய சக்ஸஸ் ரேட்டில் இருக்குது. இந்த ஏ சென்டர்ஸ் சொல்லப்படுற இடத்துல படம் ஓடுறதை விட அது பிஎன்சி படமாக இருந்தால் அந்த படம், இப்போ அரண்மனை உதாரணத்துக்கு, அது ஒரு பிஎன்சிக்கான படம். இன்னமும் நம்ம அந்த படம் தான் ஓடிட்டுருக்கு. அப்போ என்ன படம் ஓடுதோ அதை தான் எடுப்பாங்களே தவிர
ஓடலைங்கிற மாதிரி படத்தை எதுக்கு எடுக்க போகிறாங்க? ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு முன் வர மாட்டாங்களே. So, அந்த ஒரு வந்தால் சிக்கலும் இந்நேரம் இருக்கு. நான் கதவை திறந்து வச்சிருப்பேன், ஒரு 8 ப்ரொடியூசர் உள்ளே வந்து உட்காந்துருப்பாங்க. ஓகே. ஸோ டீன்ஸுக்காக வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. படத்த வந்து ஓடிடில வாங்க முன் வரல அப்படிங்கிற விஷயத்த வந்து ஓப்பனா வந்து சொல்லியிருந்தீங்க. எங்க வந்து அந்த சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கே சிக்கல் வருதுன்னா, முதல்ல ஓடிடி வரும்போது நமக்கு என்ன சந்தோஷமாக இருந்ததுன்னா, இது வந்து நல்ல கலைஞர்களுக்கான ஒரு சரியான தளம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். புது புது ப்ராடக்ட் அங்கே வரும், அவங்க வாங்கிக்குவாங்க. பிகாஸ் அவங்க ஒரு பெரிய கார்ப்பரேட் அப்படின்னு. அவங்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, பெரிய பெரிய ஆக்டர் நடித்த படங்கள் வந்தால் தான் அதுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க. ம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பெரிய படங்களை வாங்கணும். எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க ஆயிட்டாங்க. ஓகே. ஒரு சாதா படத்துக்கு அவங்க ஸ்கிரிப்ட் கொடுக்கணும், படத்தை அவங்க பார்க்கணும், அவங்க கரெக்ட் பண்ணணும், இதெல்லாம் இருந்தது. பெரிய ஸ்டார் படத்தில் போய் சொல்லுங்க, அந்த மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் அவங்களே படம் பார்க்காம கொடுக்குற 200 கோடி 300 கோடி கொடுத்து அந்த படத்தை வாங்குவாங்க. அந்த மாதிரி 4 படம் அடிபட்டா அவங்களுடைய டோட்டல் பிஸ்னஸ் மாறி போச்சு. ம். இப்போ அவங்களால படம் வாங்கவே முடியல. ம். ம். அதனால எல்லா படத்தையும் அவங்க சந்தேகப்படும் போது சின்ன படங்களை ரொம்ப சந்தேகப்படுறதாயிடுது. பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்கிற சின்ன படங்கள் கம்பெனியில் அவங்க வாங்குறாங்க. ஓகே. அது வந்து இப்போ சூர்யா வச்சு ஒரு படம் எடுக்கிற கம்பெனியில் சாதாரணமாக யாராவது ஒரு சின்ன ஆர்டிஸ்டையும் சின்ன டைரக்டரையும் வச்சு படம் எடுத்தால் அந்த படத்தை அவங்க வாங்கிட முடியுது. ம். 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 இந்த படம் தனக்கு வேணுங்கிறதுக்காக அந்த படத்தை வாங்கிடுறாங்க. இப்போ என்ன மாதிரி ஒரே ஒரு படத்தை வச்சுருக்கவங்களுக்கு அந்த படத்தை விற்கிறது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ம். எனக்கு எப்போவுமே என்னென்னா, என்னுடைய படத்தோட உண்மையான வெற்றி என்னென்னா, நம்ம வித்துறது கிடையாது. விற்றவங்களுக்கு லாபமாக இருக்கணும், அல்லது லாபம் மாதிரி ஒரு படத்தை விற்கணும். நானே தப்பு செஞ்சு அந்த படம் விற்க முடியாத ஒரு நிலைமையில இருந்து அதை பொய் சொல்லி எதோ நேம்ஸ் சொல்லி இப்படியே வித்துற முடியாது. பட் அவங்க இப்போ என்ன நல்ல முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி அந்த படம் நல்லா இருந்ததுன்னா 4 மடங்கு பணம் கொடுத்து வாங்கிக்க ரெடியாக இருக்காங்க. ஓகே. இப்போ என்கிட்டயும் சொல்லியிருக்காங்க, நான் 4 மடங்கு விற்கலான் இருக்கேன். ஓகே. சரி, அப்ப வந்து சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்து பிரச்சனைகள் வந்து சில படங்களுக்கு வந்து வரும். ஏதாவது ஒரு வழக்கு இது பண்ணுவாங்க. படம் வெளிய வரக்கூடாதுன்னு தடை விதிப்பாங்க. ஸோ இப்ப வந்து டீன்ஸ் சமீப சில நாட்கள்ல எதிர்கொண்ட ஒரு பிரச்சனைனா, கிராஃபிக்ஸ் பணிகளுக்காக வழக்கு நீங்க வந்து இது பண்ணியிருந்தது. ஸோ அத வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ உண்மையாலுமே என்ன போச்சு? இல்ல இந்த குற்றச்சாட்டுகளுக்கு வந்து குற்றச்சாட்டு தான் சொல்ல முடியாது. இந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது என்னமோ நம்ம எவ்வளோ மறைச்சாலும் சில பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா எல்லாத்தையும் நான் ஸ்கிரிப்ட்லேயே எழுதிட்டேன். அதாவது படம் ரிலீஸ் டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் அடிக்கலாம் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு வக்கீல் ட்ரெஸ்ஸை போட்டு 2 பேர், எல்லாமே நம்ம ஆர்டிஸ்ட் தான். கோர்ட்டு செட்டப் ஒன்று பண்ணோம். அந்த கோர்ட்டு செட்டப்பில் இந்த கேஸை போட்டு அந்த கோர்ட்டு செட்டிங்க இதில் தரமணியில் ஒரு ஸ்டுடியோ இருக்குது, அந்த கோர்ட்டில் தான் இந்த கேஸ் நடந்தது. இப்போ நம்ம பண்ணுற நீங்கள் சொல்கிற அந்த கேஸ் வந்து நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த மாதிரி கோர்ட்டு போட்டு விட்டு ஒரு ஜட்ஜுக்காக ஒருத்தரை உட்கார வச்சு அப்படி தான். எப்படி அதை மேடப்பாக பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. எப்படி ஸ்டண்ட் ஆக முடியும்னு எனக்கு தெரியல. முதல் விஷயம், இந்த ஸ்டண்ட்டுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னா, 12ஆம் தேதி படம் ரிலீஸு, 9ஆம் தேதி இந்த கோர்ட்டு ரிசல்ட் வந்தால் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்ன்ட்டு எனக்கு அவ்வளோ பெரிய தடை. எனக்கு நல்லா தெரியும் அது ஒரு ஜுஜிபி கேஸ், அது கேஸே கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படி ஸ்குவாஷ் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். பட் எத்தனை பேரை நான் நம்ப வைக்கிறது? மேங்கோ போஸ்ட்னு அவங்க தான் இங்கே பிரிண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட்டு, இந்த படம் ரிலீஸ் ஆகுமாங்க? ஏன்னா பொதுவாகவே நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கும், கடன் இருக்கும், 4 பேர்கிட்ட ஒரே ஏரியா விற்றுருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்து படம் நின்று போயிடும். இதில் கோர்ட்டு கேஸ்னால் அவங்களுக்கு ஒரு பயம் வருது. இப்போ நான் சொல்கிறது இதுதான் எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல். இந்த மன உளைச்சலை நானே எதுக்கு கிரியேட் பண்ணிக்க போகிறேன்? எனக்கு புரியல அது என்ன மாதிரியான ஒரு. இப்போ நான் வந்து இந்த படம் பிரமாதமாக இருக்குன்னு எழுத வச்சிட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, எல்லார்கிட்டையும் சொல்லி நான் எழுத வச்சிட்டேன் அப்படின்னா அது பிரயோஜனப்படும். கோர்ட்டு கேஸ் போச்சுங்கிறது எப்படி ஒரு படத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியல, எனக்கு உண்மையிலே தெரியல. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லை, நான் பேசுகிற இன்டர்வியூவில் பேசுகிற, யதார்த்தமாக பேசுகிறேன், என்னுடைய ஃபேமிலியை பற்றி பேசுகிறேன், இது எல்லாமே ஸ்டண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன பண்ண முடியும்? சரி, சிரிச்சுட்டு போயிட வேண்டியதான். சார், இப்போ வந்து பார்த்திபன் அப்படின்னாலே ஒவ்வொருத்தர் நேம் வந்து இண்டஸ்ட்ரியில் சொன்னால் ஒவ்வொரு விஷயம் வந்து ஞாபகம் வரும். அந்த மாதிரி வந்து பார்த்திபன் அப்படிங்கிற பெயர் சொன்னாலே வந்து எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு ஒரு விஷயம், வித்தியாசமாக வந்து யோசிப்பார், வித்தியாசமான விஷயங்கள் வந்து செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் படங்கள்லையுமே வந்து அந்த மாதிரி பல முயற்சிகள் வந்து எடுத்திருக்கீங்க. இதுவே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் தோணியிருக்கா, பேக் ஃபயர் ஆயிருக்கு நமக்கு அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த பேர் அப்படியே நிலைக்கிறதுக்கு பின்னாடி இப்போ இந்த கோர்ட் சீன் மாதிரி தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஒன்று பண்ணுறோம், இயல்பாக ஒன்று நடக்குது, பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க. இந்த பேசுறதுனால என்னுடைய குணநலனோ என்னுடைய புத்திசாலித்தனமோ எதுவும் மாறிட போகிறதில்ல. நான் தொடர்ந்து இதே தான் பண்ணிட்டு இருக்க போகிறேன். எப்போவுமே நீங்கள் வந்து நல்ல என்ன சொல்கிறது, பழுத்த மரம் தான் கல்லடி போடும்னுவாங்க.
மேபி நான் கொஞ்சம் பழுத்துட்டனோ என்னமோ தெரியல, அதுக்காக இந்த கல்லடிலாம் படுது. ஓகே. பட் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி பிரச்சனைகள்னு ஏதாவது இருக்கா? என்ன இல்ல பிரச்சனை? இயல்பாதான்? என்ன இப்ப பிரச்சனை? நம்ம வித்தியாசமா ஒண்ணு பண்றோம். இப்ப நீங்க சாதாரண கதைன்னு வந்து சொல்றீங்க. இப்ப அத வந்து நீங்க வித்தியாசமா வந்து பிரசன்ட் பண்றீங்க. அப்படின்னு இருக்கும்போது அது மக்கள் ஏத்துப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? இல்ல அதனால வேற ஏதாவது நடைமுறை சிக்கல்கள் வந்து நீங்க எதிர்கொண்டிருக்கீங்களா? இல்ல நான் சொல்ல வந்ததுங்க, ஒரு 3 தலைமுறைக்கான கதை எடுத்துக்கிறது. ஒரு 10 மணி நேரம் ஒரு பெரிய ஒரு 10 பேர் சம்மந்தப்பட்ட கதைகள்லாம் எடுத்துக்கிட்டு, அத அவசர அவசரமா சொல்றதுக்கு பதிலா, ஒரு குட்டியோண்டு கதை எடுத்துக்கிட்டு, அந்த கதைய நல்ல விவரமா சொல்றது. ஓகே. இந்த படத்துல நெறைய எமோஷன்ஸ் இருக்கு. இந்த படத்துல நான் பண்ணியிருக்க படத்துல நெறைய எமோஷன்ஸ் இருக்கு. நெறைய த்ரில்லிங்கான விஷயமா இருக்கு. நெறைய அட்வென்ச்சரஸான விஷயம் இருக்கு. 7 பாட்டு, 6 பாட்டு படத்துக்குள்ளேயே இருக்கு. ம். அப்போ இந்த படம் வந்து ரொம்ப கலகலப்பா போப்போது. எங்கெங்க தேவையோ அங்க எமோஷனுக்குள்ள வரப்போகுது. இது எல்லாமே அதுல இருக்கே தவிர, புதுமைன்னு நான் சொல்றது, இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஜானர்ல ஒரு படம். ஓகே. அவ்வளோதான். ஓகே. நம்ம எப்பவுமே அந்த மாரி பார்த்துட்டு தான் வரோம். சில வருஷங்களுக்கு அப்புறம் அந்த மாரி ஒரு படம் வரத்தான் செய்யும். அந்த ம். படத்துலருந்து வேற மாரி படங்கள் வரும். ம். 1000ல் ஒரு வரும்போது யாருமே வந்து இந்த படத்த ரசிக்கவும் இல்ல, மதிக்கவும் கிடையாது, புரியலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த படத்த பாராட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் நம்மளுடைய ரூட். நம்ம இப்படி தான் வந்தாகணும். இப்ப இவ்வளோ பிரமிப்பான பிரம்மாண்ட படங்கள் வரும்போது, இப்போ நம்ம 1000ல் ஒரு ஒண்ண பத்தி தான் பேசுறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப என்ன ப்ராப்ளம் வந்தது? நமக்கு ரசிக்க தெரியல. அவ்வளோதான் விஷயம். அதனால இந்த அஹேடா இருக்கிறவங்கள பத்தி, இந்த மாரி ஒரு அபாண்டமான பழி ஒண்ணு இருந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு சிந்திக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏன் பின்னாடி போணும்? ம். ஓகே. ஸோ அந்த மாரி தான் நான் சிந்திச்சிருக்கிறதுல, இன்னைக்கு இன்னைக்கு படம் பார்த்த நெறைய பேர் சொன்னாங்க, இந்த படம் எனக்கு தெரிஞ்சு கூட நான் இத்தன இடத்துல கண் கலங்குனேன்னாங்க. ம். 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 ஸோ அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஈவன் ஒரு பெரிய ஹாலிவுட் ஃபில்மா இருந்தா கூட, எமோஷனலா அந்த படம் கனெக்ட் ஆகணும். அப்பதான் அந்த படம் வெற்றி அடையும். ஓகே. அந்த மாரி இந்த படம் வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகிருக்குன்ற நம்பிக்கையோட தான் இந்த படத்த ரிலீஸ் பண்றேன். ஸோ படத்துல வந்து இசை பத்தி வந்து பேசுனீங்க. இந்த படத்துல வந்து இமான் கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அத பத்தி சொல்லுங்க சார். நான் இப்பயே சொன்னேன், நீங்க கேட்ட கேள்வியிலே ஒரு 6 பாடல்கள் இதுக்குள்ள இருக்கு. அப்புறம் அது வந்து அப்படி திணிச்ச மாரியே இல்லாம, ரொம்ப அழகா அதுக்குள்ள நுழைஞ்சு வெளியில வருது. நிஜமாவே ஒரு பாட்டு வந்ததுன்னா வெளியில எந்திச்சு போலாங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். இன்னைக்கு படம் பார்த்தவங்க சொல்ற ஒரு விஷயமும், ஒரு சீரியஸான ஒரு பாட்டு செகண்ட் ஹாஃப்ல வருது. ஆனா அந்த ஏந்திச்சு போகணுன்ற ஒரு ஃபீலிங் வரல. பிகாஸ் நான் ஒரு பல்லவி அளவுக்கு தான் வச்சிருக்கேன். ம். நம்ம ஒரு படத்துக்கு ஒரு சீனுக்கு டயலாக் எழுதுவோம்ல, அந்த டயலாக்குக்கு பதிலா அந்த இடத்துல அந்த பாடல் இருக்கு. ஓகே. அவ்வளோதான். அது வசனம் இருக்க வேண்டிய இடம். சில நேரத்துல வசனமே இல்லாம ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போறதுக்கு பதிலா அந்த இடத்துல ஒரு பாடல் இருக்கு. இப்ப நான் வந்து இந்த கதைய ரொம்ப வருஷமாச்சு. 2015ல யோசிச்ச கதை. ரொம்ப நாளா இது ஊறிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு தடவ கதை கேட்டு, ஒரு தடவ வந்து அந்த டியூன போட்டு, பண்ற ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தெளிவு இருந்தா, எவ்வளவு ஞானம் இருந்தா, அது அவ்வளோ ஒட்டி போயிருக்கும். இந்த படத்துல இமான் சார நான் ரசிக்கிறது, மதிக்கிறது வந்து மோர் தென் சாங்ஸ். இந்த தடவ ஸ்கோர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோ பிரமாதமா பண்ணியிருக்காரு. அது படம் நீங்க பார்ப்பீங்க. நாளைக்கு ஒரே பாராட்டும் அந்த மாரி இருக்கும். அதுல வந்து முக்கியமான பங்கு வந்து மிஸ்டர் இமானுக்கும், அப்புறம் கிவ் மீ கேரி அவர் தான் சினிமாட்டோகிராஃபர் இந்த ஓகே. படத்துக்கு. ஓகே. அவர் வந்து இந்த படத்த ஒரு ஆங்கில படம் மாரி ஒரு மேக்கிங்ல அவ்வளோ அழகுபடுத்தியிருக்காரு. ம். ஸோ அதனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு என்ன இருக்குன்னா, பசங்க வந்து இப்ப எல்லாமே ஒரு சாதாரண விஷயத்த கூட போய் ரோட் சைடு கடையில சாப்பிடாம, அது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடணும். அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ம். அப்படின்னு ம். பார்க்குற ஒரு நேரத்துல ஒரு படத்துக்கு வந்து மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆமா. இருக்கும். ஆமா. இந்த படத்துல அந்த மேக்கிங் இருக்கும். ஓகே. அப்படிங்கிறத நீங்க ட்ரெய்லர், டீசர்லயே பார்த்துருக்கலாம். இந்த படத்துக்காக வந்து இமான் சாருக்கும் வந்து நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி இரவினருக்கும் வந்து ரஹ்மான் சாருக்கு வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த இசையமைப்பாளர்கள கொண்டாடுறீங்க. அவங்க கூட ரொம்ப ஜெல்லாகி அந்த அவுட்புட் அப்படிங்கிறது நீங்க கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ரஹ்மான் சாருக்காக உங்களுடைய அடுத்த படத்துக்காக அப்ரோச் பண்ணியிருந்தீங்க. பட் அவரால சில காரணங்களால முடியல அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருந்தீங்க. அதுல எதுவும் வருத்தம் இருக்கா? இல்ல வேற எதுவும் போச்சா? ஏன் வந்து வேண்டான்னு சொல்ட்டாரு? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அந்த நேரத்துல இப்போ ரஹ்மான் சார் வந்து இப்போ நெறைய படங்கள கமிட் பண்ணியிருக்காரு. ஆஃப் ம். லேட் வந்து ஏகப்பட்டது கமிட் பண்ணியிருக்காரு. அப்புறம் முதல்ல நீங்க சொன்ன மாரி இந்த படம் வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல பண்ணிடணும்னு நெனச்சேன். ஓகே. அந்த வேகத்துக்கு இப்ப இரவு நிழல் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 வருஷமா நம்ம வந்து அவருடைய பாடல்களுக்காக காத்திருந்தோம். ம். பட் இந்த படம் வந்து அப்படி இல்ல. கொஞ்சம் வேகமா பண்ணிடணுங்கிறதுக்காக, அவரும் என்னுடைய நேரத்த அதிகமா எடுத்துக்காம எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்றது அவரும் சொன்னாரு. நான் தான் சொன்னேனே 20 வருஷம் காத்திருந்தேன் அவரோட நான் ஒரே ஒரு படம் ஒர்க் பண்றதுக்கு. ஸோ மறுபடியும் ஒரு 10 வருஷம் கூட காத்திருந்து, நமக்கு ஒண்ணும் வயசாக போறது இல்லல்ல. அதனால மெதுவா அத பண்ணலாம் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்கேன். அப்புறம் நெறைய அவரே சொல்லியிருக்காரு அனிருத்தோட ஒர்க் பண்றத பத்தி. வேற வேற ஒரு ஒரு டெக்னீஷியன் கூட ஒர்க் பண்ணணும்னு ஒவ்வொரு டைரக்டருக்கும் இருக்கும். ம். ஸோ இந்த என்னுடைய அவசரத்துக்கும், அ அவசியத்துக்கும், தேவைக்கும் அதிகமான ஒரு உழைப்ப வந்து இந்த படத்துல இமான் குடுத்திருக்காரு. அதனால நான் சொல்லிட்டேன், அடுத்த படம் நான் இப்போதைக்கு யார்ட்டயும் போ முடியாது சார். அப்படி ஒரு ப்ராப்ளத்த நீங்க உண்டாக்கிட்டீங்க.
வேற வழியில் உங்களோடய வாழ்க்கப்பட்டு இன்னொரு குழந்தை நான் உங்களுக்காகவே பெற்றுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ உங்களுடைய ஆரம்ப கால படங்கள்ல வந்து உங்க படத்துக்கு இளையராஜாவோட இசை அப்படிங்கிறது வந்து பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சுல்ல சார்? ஸோ அவரு கூட உங்களோட ஜேர்னி பத்தி சொல்லுங்களேன். எனக்கும் அவருக்குமான பக்தி, அவர் மேலே நான் வச்சிருக்க பக்தி என்னன்னு உலகத்துக்கே தெரியும் ஒன்று. இன்னொன்று, இப்போ நான் பண்ண ஹிந்தி படம் அவர் தான் மியூசிக். ஒத்த செருப்போட ஹிந்தி வெர்ஷன் வந்து அவர் தான் மியூசிக். அதனால் போன வருஷம் பூரா அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் நடந்தது. அந்த படத்தில் பாடல் இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் நடந்தது. அப்புறம் மீண்டும் ஒரு தடவை நான் எங்களுடைய அந்த பயணம் வந்து அது ரொம்ப இனிமையாக அவரோட உட்காந்து பேசும்போது, ஒரு ஞானியோட உட்காந்து பேசுறது. ஞானினா இசை மட்டுமே இல்லை, எழுத்தாவே அவர் ரொம்ப பிரமாதமான ஒரு திங்கர் அவர். ஸோ அவரோட அந்த பணிபுரிகிற நாட்கள், எனக்கு மியூசிக் தெரியாது, பட் நீங்கள் எனக்கு எழுத்தை பற்றி பேசுனீங்க, வாழ்க்கையை பற்றி பேசுனீங்கன்னா நானும் ஈக்குவலாக பேசுவேன். ஸோ அப்படி எங்கள் 2 பேருக்குள்ள நிறைய சம்பாஷணைகள் அழகாக இருந்தது. ஸோ இப்போ இளையராஜா சார் வந்து சமீப காலமாக வந்து அந்த காப்புரிமை விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முன்வைக்கிறாரு. அதுக்கு அவருக்கு ஆதரவும் இருக்கு, எதிர்ப்பும் இருக்கு. உங்களுடைய பார்வை இதில் என்னது? இந்த காப்புரிமையை பற்றி பேசுறதுக்கெல்லாம் வந்து அது தனி விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர், காக்கப்பட வேண்டியவர். இந்த விமர்சனங்களிலிருந்து காக்கப்பட வேண்டியவர். அந்த உரிமை வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ வருஷமாக நம்ம எல்லாரையும் தாளாட்டி பாராட்டி காதல் வர வச்சு, காதல் போச்சுன்னா அதுக்கும் ஒரு பாட்டு பாட வச்சு, அமேசிங். ஒரு தனி மனிதன், ஒரு பெரிய கூட்டம்லாம் கிடையாது அவர்கிட்ட. அவராக உட்காந்து வாசிச்சாருன்னா டியூன்ஸ், அவர் பண்ணுற ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து அவர் எழுதுகிற பேப்பரில் இருக்கிற நோட்ஸ். இந்த டிஜிட்டல் மியூசிக் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமே நம்ம என்னெல்லாம் பிரமிப்பு பண்ணுறோமோ இது எல்லாமே வந்து எந்த காலத்திலேயோ அவர் பண்ணியிருக்காரு. நீங்கள் 16 வயதில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி புதிய வார்ப்புகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ அந்த இன்டர்லூட்லாம் போடுறாங்க. ஒரு பல்லவிக்கும் சரணத்துக்கும் நடுவில் இருக்கிற பேக்ரவுண்டில் பிஜிஎம்ல அவர் பண்ணியிருக்க ஒரு வயலினோட இன்டர்லூட் எப்படி இருக்குது, அதெல்லாம் இன்னைக்கு வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தனி மனித மூளைக்குள்ளே இப்படிலாம் இருந்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் அவருடைய கர்வம் கம்மின்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் கொஞ்சம் அகந்த பிடிச்சி அலையணும்னு ஆசைப்பட்றேன். அதை யாருக்கும் கேட்கறது, நான் எப்படி வேணாலும் வாழ்வேங்க. நான் அமிச்ச ஒரு மியூசிக், அதை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்காட்டி போங்க, அவ்வளோதான். இங்கே என்னென்னா எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தன் விமர்சனம் பண்ணுறதுக்கு மட்டும் ரெடியாக இருக்கான். நான் சொல்கிறது விமர்சகர்கள் இல்லை. நீங்கள் ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ நீங்கள் எடுத்தீங்கன்னா அவன் முகமே தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது, அவன் எதுவுமே பண்ணதுக்கு. ஆனால் கெட்ட கெட்ட வார்த்தையில் ஒரு மிகப்பெரிய பிரபலத்தை டக்குன்னு ஒரு மாதிரி மிக தாழ்மையாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிடுறான். அவனுக்கு என்ன உரிமை இருக்குது அதை பற்றி? நீ யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாங்கிற உரிமை யார் கொடுத்தா? அதனால தான் மிக மோசமான சில விபரீதங்களை அவங்களும் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. சார், இன்னைக்கு வந்து நம்ம பேட்டி போயிட்டு இருக்கிற நாள் வந்து ஒரு தமிழகத்தில் ஒரு ஜனநாயகத்தில் முக்கியமான நாள். இடைத்தேர்தல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அரசியல் இதெல்லாம் கவனிக்கிறீங்களா? அரசியல் இன்னும் நல்லா கவனிக்கணும்னு தோணுது. இன்னும் நிறைய பேர் வந்து கவனிக்கணும் இதை அப்படின்னு தோணுது. இந்த கவனிப்பு பத்தாதுன்னு தோணுது. அது வந்து இப்போமே இந்த புது வெள்ளம் வந்து ஒரு புதிய விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அது அரசியல்லையும் நிறைய மாற்றங்கள் நிகழணும். வேலை வாய்ப்பு, இன்னும் நம்ம சாராயத்தோடவே இருக்கக்கூடாது, இதெல்லாம் எனக்கும் தோணுது. பட் அது நான் சொல்கிற மாதிரி சும்மா ஒரு பேட்டி வந்ததுன்றதுக்காக நான் ஏதோ பேசிட்டு இல்லாமல், அதுக்கான நேரம் கிடைக்கும்போது அதுக்குள்ளே இறங்கி எல்லா யங்ஸ்டர்ஸும் அதுக்கு வேலை செய்யணும். இப்போ விஜய் கூட அதை தான் சொல்லியிருக்காரு, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அரசியலுக்கு வரணுங்கிறது நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம். அப்படின்னா அரசியல் இன்னும் கவனிக்கப்படணும், இன்னும் சீரமைக்கப்படணுங்கிறது உண்மையான விஷயம் தானே. இப்போ சமீப காலத்தில் பேசுபொருளாக இருக்க ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வந்து படமாக எடுக்க போகிறோம், அந்த விஷயங்களை வந்து நாங்கள் காட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து எழுந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சப்போஸ் இதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இதை எப்படி எதிர்கொள்வீங்க? இல்லைங்க, படம் எடுக்கிறத பற்றிலாம் நான் யோசிக்கல. முதல்ல இந்த வன்முறையை வந்து அது எந்த காரணத்துலையாவது அதை வந்து தடை பண்ணணும். இந்த வயலன்ஸ் வந்து கூடாது. நீங்கள் முதல்ல ஒரு தடவை சொன்னீங்க, இந்த சினிமாலெலாம் வந்து பயங்கர வயலன்ஸ் இருக்குன்னு. நிஜமாகவே சமூகத்தில் இவ்வளோ பெரிய வயலன்ஸு போய் கதவு வாசக்கட்டை வச்சு இத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டி தீக்குறாங்க ஒருத்தர்னா, ஸோ அப்போ நமக்கு பாதுகாப்புக்கு நம்ம எங்கே போகிறது? அந்த போலீஸ் அதிகாரி பேசும்போது அவரும் சொல்கிறாரு, இது தொடர்ந்து இந்த மாதிரி கொலைகள் நடக்கும், யதார்த்தத்தில் இது நடக்கும், இது நடக்காமல் பாதுகாக்கிறது அப்படின்னு. நான் சொல்கிறது, இது நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பள்ளியிலேருந்து இதுக்குன்னு தனியாக அவங்க மனநிலையை சரி பண்ணுற மாதிரி ஒரு நம்ம எப்படி ட்ரில் பீரியட்னு ஒன்று வைக்கிறோமோ, அந்த மாதிரி அவங்க மனநலனை காக்கிறதுக்குன்னு இந்த வயலன்ஸ் தப்புங்கிறதுக்கெல்லாம் ஒரு ஒரு தனியாக ஒரு வகுப்பே இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எஜுகேஷன்லேருந்தே அது வரணும். அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனில் இதை சரி பண்ண முடியும். சார், இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், உண்மை சம்பவங்களை தழுவி நீங்கள் படம் எடுக்கணும். ஏன்னா இப்போ உங்களுடைய படங்கள் வந்து ஒரு வித்தியாசமான முயற்சியோ இல்லை எளிமையான கதையோ தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை வந்து நீங்கள் படமாக எடுக்கணும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, அது வந்து நீங்கள் கேட்கறதுக்கு பதிலாக ஒரு தயாரிப்பாளர் வந்து கேட்டார்னு வச்சிங்களேன், உண்மை சம்பவம் என்னங்க, பொய் சம்பவத்தில் நம்ம எடுக்கலாமே
அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு எனக்கு மனசு நிறைய இருக்கிறது இந்த டீன்ஸ். இந்த படம் வந்து 12ஆம் தேதி வெளியாகிறது. அதனால இந்த பேட்டியின் மூலமா நான் உங்களோட நிறைய பகிர்ந்துட்டதுக்கு எல்லாருமே நன்றி. சார், இப்ப வந்து விஜய் அரசியல் வந்து பேசுனீங்க. இப்ப நாங்க முன்னாடி கேள்விப்படுற விஷயங்கள் வந்து அவர் கூட இணையறதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யார் கூட? விஜய் கூட எனக்கா? இணையறதுக்கு. சரி. சோ இப்போ அந்த வாய்ப்பு வந்து எதிர்காலத்துல இருக்குமா? ஒருவேளை அரசியல் கட்சிக்கு கூப்பிட்டா வந்து போவீங்களா? விஜயோட இணைஞ்சு ஒரு படம் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைலாம் பேசணும். அப்போ தவிர அப்புறம் அவர் அரசியலுக்கு வராருன்னும் போது அவருக்காக ஒரு முதல் ட்வீட் நான் தான் பண்ணேன். ஆமா. அவரை வாழ்த்து சொல்லி நான் தான் ட்வீட் பண்ணேன். மற்றபடி அந்த மாதிரிலாம் எனக்கு இணையறதுக்கான எந்த விருப்பமும் கிடையாது. அவர் அரசியலுக்கு வர்றது வாழ்த்துறதுன்றது முழு மனசோட நான் வாழ்த்துறேன். இப்போ முதல்ல சொன்னேன், புதியவர்கள் நிறைய பேர் வரணும், நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி விஜயோட வரவுங்கிறது ஒரு நல்வரவாகட்டும்ங்கிறது என்னுடைய வாழ்த்து. இப்போ வந்து குழந்தைகளுக்கான படம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்க குழந்தைகளுக்காக வந்து நீங்க திரும்பவும் வந்து திருமண வாழ்க்கையில சீதா மேம் கூட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் நினைக்கிறேன் இப்போ வந்து எங்கள் குடும்பமாகவே நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம். அவங்கங்க அங்கங்கே இருந்து அப்படியே சந்தோஷமாக இருக்கும். அதே சந்தோஷம் அப்படியே நீடிக்கும். நன்றி நன்றி சார். நன்றி.